ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்று அறுவடை பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா செடிப்பழம் பறிச்சுக்கலாங்க. நிறைய பழம் இருக்குதுங்க, அதனால் அதை பறிச்சுக்கலாம். ஏன்னா அறுவடை பண்ணதுக்கு முன்னே நம்ம பழத்தை பறித்து வாயில் போட்டுகிட்டே அறுவடை பண்ணலாங்க. இன்னைக்கு வீடியோவில் வந்து புது காய் அறுவடை பண்ணுறேங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சூப்பரான பழம். வாங்க அடுத்தது கத்திரிக்காய் அறுவடை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தாங்க அறுவடை பண்ணேன். விதைக்கு விட்டுங்கிற காயும் சேர்த்து அறுவடை பண்ணுறோங்க. நாங்கள் இது வந்து விதைக்கு விட்டுருந்த காய்ங்க, அதுதான் அறுவடை பண்ணுறோங்க. பாருங்கள் எப்படி பழம் இருக்குது பாருங்கள். கருப்பு குண்டு கத்திரிக்காங்க. இப்போ என்ன கலரில் இருக்குது பாருங்கள். பாருங்கள் எல்லோசியாக மாறிடுச்சு பாருங்கள். அடியில் இது இவ்வளோ தாங்க கலர் ஆகும், இதுக்கு மேலே இது கலர் வர்றதில்லைங்க. விதைக்கு விட்டுங்கிற கத்திரிக்காயும் பார்த்திங்கன்னா சேர்த்து அறுவடை பண்ணுறாங்க. இது வந்து நல்ல காய்ங்க. இது பாருங்க, இது விதைக்கு விட்டதுங்க. இது நல்ல பிஞ்சு காய்ங்க. எப்படி இது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க விட்ருக்கேன். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் பழுக்கட்டுன்னு இருக்குது விட்ருக்கோங்க. வாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வேங்கரி முள்ளு கத்திரிக்காயிலேருந்தும் பாருங்கள் பழம் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். அறுவடை பண்ணிக்கலாம். பாருங்கள் சூப்பராக பழுத்துருச்சு பாருங்கள். வேங்கேரி முள்ளு கத்திரியும் இப்போ விதையும் நம்மக்கிட்ட அவைபிள் இருக்குதுங்க. இதெல்லாம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் முத்தணுங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முத்துட்டுன்னு விட்ருக்குறோங்க. ஏன்னா நம்ம அறுவடை பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம காயை வந்து நம்ம விதை கூட்டுங்கிறதையும் சேர்த்தி பண்ணிக்கலான்றது தாங்க இன்றைக்கி பண்ணுறேன் நான். இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பிஞ்சு கத்திரிக்காய் பாருங்கள். வரி நீல கத்திரிக்காய். வால் கத்திரிக்காயும் பாருங்கள் நல்லா பழுத்து போயிருக்குதுங்க. பாருங்கள் பாருங்கள் எப்படி பழுத்து இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் கலர் மாற்றணும்னு பார்க்குறேங்க. இது கலர் மாறிடுச்சுங்க பாருங்கள். இது எப்படி கலர் மாற்றி இருக்குது. இது அறுவடை பண்ணிக்கலாங்க. அது இன்னும் கொஞ்சம் மாறட்டும். பூச்செடிக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சூப்பராக இருக்குங்க. பாருங்க என்ன அழகாக இருக்குது பாருங்கள் விதைக்கு. இது இது ஒரு ரகம், இது ஒரு ரகங்க. பிளாக் பீட்லேயே வால் கத்திரிக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. வாங்க அடுத்து நீல குண்டு கத்திரிக்காய் பறிச்சுக்கலாம். பாருங்க என்ன அழகா இருக்குது பாருங்க கலர். 2 நாள் தாங்க ஆகுது, அதுக்குள்ள பாருங்க என்ன அழகா பெருசாக இருக்குது பாருங்க. இது கொஞ்சம் பெருசாகட்டும். இது பார்த்தீங்கன்னா இத்தாலியன் பிளாக் பியூட்டிங்க. அழகா இருக்குது பாருங்க. கலர் பாருங்க என்ன கலர், சூப்பரான கலர். கத்திரிக்காய் ரகம் பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம வந்து எல்லா ரகத்துலேயும் ஓரளவுக்கு விதைக்கு எடுத்துட்டோங்க. அதனால் இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. ஏன்னா அந்த விதைக்கு எடுக்கிற வரைக்கும் எனக்கு வந்து வெயில் நல்லா காயும் போது நம்ம எடுத்து அதை நல்லா வெயிலில் காய வச்சிட்டோம்னா ஒரு நிம்மதிங்க. இதே மழை காலத்தில் மாட்டிகிட்டு இருந்தால் நம்ம மழையில் காய வைக்கவும் முடியாத கொஞ்சம் திணற மாதிரி ஆகிட்டுங்க. பாருங்கள் என்ன அழகாக பழுத்துருக்குது பாருங்கள் மிளகா. மிளகா செடியும் நம்மக்கிட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பேக் ஆயிடுச்சுங்க. நான் ஒவ்வொரு மிளகாயும் வெவ்வேறு ரகம்னு காமிக்க பார்த்தா எல்லாம் ஒவ்வொரு ரகமாக வந்து நிற்கிதுங்க. இப்போ மிளகா செடி காஷ்மீர் சில்லின்னு ஒன்று நட்டேன், அது வேறு மிளகா ஆகி போச்சுங்க. இப்போ கொடை மிளகாவும் அதே மாதிரி தாங்க வேறு மிளகா ஆகி போச்சு.
அப்படி நான் ஒரு மிளகா செடியாக நட்டால் அது ஒரு மிளகாவாக வந்து இப்போ மிளகா செடிங்களே இப்போ நிறைய ஆயிடுச்சுங்க இப்போ மாடி தோட்டத்தில். குட மிளகாயும் ஏமாத்திருச்சுங்க, காஷ்மீர் சில்லியும் ஏமாத்திருச்சுங்க. வேறு மிளகா தான் வருதுங்க. சரி, வர மிளகாயே பறிச்சிக்க வேண்டியதுதான்னு நானும் கம்மியாயிட்டேங்க. இன்னும் என்ன பண்ணுறது? அதாவது ஏதோ ஒன்று அறுவடைன்னு கொடுக்குதா, காய் தானே வருது, மிளகா தானே வருது அப்படின்ட்டு பாருங்கள். இந்த ஒரே கொத்தில் எவ்வளோ மிளகா இருக்குது பாருங்கள், எவ்வளோ மிளகா இருக்குது பாருங்கள். சூப்பராக பழுத்து போயிருக்குது பாருங்கள். பாருங்க, சூப்பரான மிளகா அறுவடைங்க. நூத்தாக்காத நல்லா ஒரு ஆர்கானிக் முறையில் நம்ம விளையிடும் போது ரொம்ப சந்தோஷங்க இது. மூக்குத்தி அவரை பாருங்க, எவ்வளோ சூப்பராக பூ வச்சுட்டு போகுது பாருங்க. இந்த வட்டமே பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவனுடைய இலை தாங்க. என்ன அழகா இருக்குது பாருங்க. பச்சை பசேன்னு இருக்கிறது பூராமே பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவரை இலை தாங்க. இந்த இலையே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்குதுங்க, வெத்தலை இலை மாதிரி அழகாக இருக்குதுங்க. வாங்க, அடுத்தது இங்கே ஒரு கத்திரிக்காய் கொடுத்துருக்குறோங்க விதைக்கு. பிளாக் பீட்டில் இதுவும் குண்டு கத்திரிக்காய் தாங்க. 2 காய் விட்டுருந்தேன். செடியும் பார்த்தீங்கன்னா 3 செடி வச்சுருக்குறேங்க. பிளாக் பீட்டில் குண்டு கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா 3 செடி இருக்குதுங்க. இதுவும் பாருங்கள் எவ்வளோ மஞ்சளாக எவ்வளோ கலராக மாறி இருக்குது பாருங்கள். சூப்பராக விதைக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிளாக் பீட்டில் குண்டு கத்திரிக்காய் தாங்க. 2 காய் எடுத்துருக்குறேன் பாருங்கள். ஆட்டு போடலாமான்னு தான். பாருங்கள், சிகப்பு லாங் பீன்ஸ் பாருங்கள், மண்கலவு காமிச்சம் பாருங்கள். அதில் நட்ட விதைங்க அழகாக முளைச்சிருக்குது பாருங்கள். லெமன் உங்களுக்கு நட்டதை காமிச்சேன் பார்த்தீங்களா? இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு செடி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், அந்த பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா காயாக மாறுது பாருங்கள். எல்லாமே பாருங்கள் அப்படியே கொத்து அப்படியே இருக்குது பாருங்கள். கீழே உதறவே இல்லை பாருங்கள். பூவெல்லாம் நம்ம நட்ட முறை சரியில்லைன்னா பூ பிஞ்சு எதுவுமே நிற்காதுங்க, எல்லாம் பளிச்சுன்னு உதிர்ந்துருங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் அப்படியே நிற்கிது பாருங்கள். சீத்தா செடியும் பாருங்கள், துளிர் வருது பாருங்கள், புதிய தளிர் வருது பாருங்கள். இந்த மாதிரி தலையதை பார்த்தாவே செடி வந்து கொஞ்சம் நல்லா இங்கே பாருங்கள் மெச்சூர் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கலாங்க. எல்லாமே கொனைக்கு பாருங்கள், தலையுது பாருங்கள். வச்சு நம்ம எவ்வளோ நாள் ஆகுதுங்க, போட்டு ஒரு வாரத்துக்கு 10 நாள் ஆகுதுங்க. 10 நாள்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செடியினுடைய வளர்ச்சியும் காட்டியிருக்கேன். லெமன் செடியும் உங்களுக்கு வந்து காய் பாருங்கள் பெருசாகுது பாருங்கள். இதுதாங்க நம்ம மண்கலவையில் நம்ம கலந்து வச்சு வித்தியாசம் தெரிஞ்சிச்சுன்னா அப்போ நம்ம கலந்து வச்ச மண்கலவை கரெக்டுன்னு அர்த்தங்க. இது பெரிய வாட்டர் ஆப்பிளுங்க. இது ட்ரிம் பண்ணி விட்டுருந்துங்க. இப்போ பாருங்கள் நிறைய எப்படி தளைஞ்சிருக்குது பாருங்கள். நம்ம தொட்டியில் வளர்த்துறதுனால ட்ரிம் பண்ணி தாங்க இதை வளர்க்கணும். ஏன்னா இது பெரிய குடாரமாட்டம் ஆயிடுச்சுங்க மரம். பூ எடுத்ததுங்க பிஞ்சு வைக்கிறதுக்குள்ளே உதிர்ந்து போயிடுச்சுங்க. அதனால இந்த வருஷம் பூ எடுக்குதான்னு பார்க்கணுங்க. இதை பூ பிஞ்சு எடுத்துச்சுன்னா இந்த செடியை வைப்பேங்க. இல்லை நான் இப்படியே தான் வளர்ந்துட்டே இருப்பேன் அப்படின்னா வேறு செடி தாங்க வைக்கணும். ஏன்னா ஒவ்வொரு செடியும் இப்போ பழம் கொடுக்கலன்னா நான் எடுத்துட்றேங்க இப்போ. ஏன்னா 4-5 வருஷம் வளர்த்திட்டேங்க. 4 வருஷத்துக்கு மேலேயே ஒவ்வொரு செடியும் வளர்த்தி எடுக்க வேண்டியதாக இருக்குதுங்க. அந்த மாதிரி கஷ்டமாக இருக்குதுங்க அந்த மாதிரி எடுக்கும்போது. ஏன்னா நம்ம வெறும் எவ்வளோ நாள் தான் தண்ணியே ஊற்றி வளர்த்துறது, காய் வைக்கலன்னும் போது நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்றதா இருக்குதுங்க. இந்த வாட்டர் ஆப்பிளும் பார்த்தீங்கன்னா மே ஜூன் வரைக்கும் இருக்குங்க. அது வரைக்கும் காய் வச்சுச்சுன்னா விட்டுருவோங்க. இல்லைன்னா எடுத்துட்டு வேறு பழச்செடி தாங்க வைக்கணும். அங்கே அடுத்து வந்து வெள்ளைப்பாகல் பறிச்சுக்கலாம். உங்கள்கிட்ட காட்டின வெள்ளைப்பாகல்லாம் இப்போ வந்து அறுவடை பண்ணுறோங்க.
இன்னும் பிஞ்சு நிறைய இருக்குதுங்க வெள்ளைப்பாகல். இங்க பாருங்க மரத்தெல்லாம் எப்படி ஏறி இருக்குது பாருங்க. காய் பாருங்க. சூப்பரான வெள்ளைப்பாகலுங்க. எப்படியும் ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே நம்மளுக்கு வெள்ளைப்பாகல் வந்துடுதுங்க. இன்னும் காய் இருக்குதுங்க. நான் தான் இன்னொரு கொஞ்சம் பெருசாகட்டும்னு விட்றேங்க. இன்னும் ஒரு 4, 5 காய் இருக்குதுங்க. நான் தான் இன்னொரு கொஞ்சம் பெருசாகட்டும், அப்புறம் அறுவடை பண்ணிக்கலாம். ஒரு 4 4 காயாக அறுவடை பண்ணோம்னா நம்மளுக்கு குழம்பு வைக்கவோ, ஒரு ஜூஸ் அடிக்கவோ நம்மளுக்கு கரெக்டாக இருக்குதுங்க. ஒரே முட்டை அறுவடை பண்ணோம்னா நிறைய காய் ஆயிடுதுங்க. அவரைப்பூ பாருங்க என்ன அழகாக வச்சுட்டு போகுது பாருங்க. சூப்பராக இருக்குது பாருங்க கலர். அடோ சாமி! அதாவது நேரில் இப்படி பார்க்கும் போதுங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குதுங்க எனக்கு. இந்த கலர் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குதுங்க. அதாவது ஒவ்வொரு செடி நம்மளுக்கு காய் வைக்குதோ, பூ வைக்குதோங்க. ஆனால் அதனுடைய ரசனை இருக்குது பார்த்தீங்களா? அதை நம்ம ரசிக்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது ஒன்று தாங்க. ஏன்னா அதுங்க காய வைக்கல அப்படின்னா கூடமே நம்மளுக்கு அதனுடைய பூவை பார்க்கும்போதும் ஒரு சந்தோஷம் கிடைக்குது பார்த்தீங்களா? அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்க. செடிங்கள வளர்த்துறதுக்கு காரணமே அதுதாங்க. அதாவது எதுவுமே வந்து ஒரு பூ வச்சு அது அழகா இருக்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குதுங்க. பாருங்க பூராமே மூக்குத்தி அவரைங்க. அப்படியே பூவா தொங்குது பாருங்க. காலையில வந்தோம்னா எல்லாம் மலர்ந்துருக்குங்க. காலையில ஒரு சாட்டு ஒன்று எடுத்து போடுறேங்க. பாருங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மலர்ந்துருக்குங்க இதெல்லாம். என்ன அழகா தொங்குது பாருங்க பூ. ஒரு ஈவினிங் வாக்கில் நம்ம வந்து இந்த மாதிரி ரசிச்சுட்டு நம்ம ஒரு காப்பி, ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குங்க. எதுவுமே இந்த உலகத்துல நம்மளுக்கு தேவையில்ல அப்படின்ற மாரி ஆயிடுங்க எனக்கு. இதுக்கு மிஞ்சினது எது அப்படின்ற மாரி நான் நினைப்பேங்க. பாருங்க மூக்குத்தி அவரை என்ன அழகா வளர்ந்துருக்குது பாருங்க. விதைக்கி விடலான்னு விட்டுட்டுருக்குறேங்க. பெருசாகுது பாருங்க விதை. இங்க தாங்க விதை இருக்குது. ஆனா கொட்டை சூப்பரா இருக்குதுங்க டேஸ்ட்டு. நல்லா இருக்குதுங்க. அவரை கொட்டை மாரியே இருக்குதுங்க டேஸ்ட்டு. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்குதுங்க. விதைக்கு தாங்க அத விட்டுட்டேன். அத பறிக்கல. கேள்வி நேரங்க. கருப்பு குண்டு கத்திரிக்காய் எத்தினி காய் நான் விதைக்கு கட் பண்ணான்றது தாங்க கேள்வி. சரியான ஆன்சரை சொல்ல வாங்க கொஞ்சம் புதினா பறிச்சுக்கலாம். புதினா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பேக் தாங்க நான் வச்சிருக்கேன். காட்ரு ஆப்பிள்ல பாருங்க, இந்த தொட்டியில கொஞ்சம் வச்சிருக்கிறேங்க. இது ஒரு பேக் வச்சிருக்கிறேங்க. 2 பேக்ல இருக்குதுங்க புதினா. இதுவே எனக்கு சரியா போயிடுதுங்க. நான் வந்து புதினா சட்னிலாம் செய்ய மாட்டேங்க. ஒன்லி பிரியாணி மட்டும்தாங்க. சூப்பரான புதினா பாருங்க. ஒரு கொத்து இதையும் பறிச்சுக்கலாம். மாடியில் இந்த மாதிரி பசுமையாக பார்க்கறதே ஒரு பெரிய சந்தோஷங்க எனக்கு. வாரம் 2 தடவை அறுவடை எடுத்துடுறாங்க. போதாதுங்களா அப்படின்ற மாதிரி தாங்க எனக்கு தோணும். நாங்கள் பாலக்கரையும் கொஞ்சம் பறிச்சுக்கலாம். இதுவும் நல்லா வளர்ந்துக்குச்சு பாருங்க. பாலக்கீரை இல்லாத ஒரு அறுவடையா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சுங்க. கரெக்டாக ஏதோ ஒரு கீரை வந்துடுதுங்க. இந்த கீரை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கரு கரு கருன்னு வர கீரைங்க. இது ஒரு ரகம் வேறையா தெரியுதுங்க. அதாவது இலையும் நல்லா பெருசாக வருதுங்க. கீரையும் பார்த்தீங்கன்னா நல்லா கரு கரு கருன்னு நல்லா கருப்பாக இருக்குதுங்க அந்த இலையே. பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க. இது வந்து ஒரு கலப்பு பேக் மாதிரிங்க. கொத்தமல்லியும் இருக்கும், கீரையும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கலப்பு. பாருங்க. புதினா ஒரு கையில், பாலக்கீரை ஒரு கையில்.
பாருங்கள், இதுலேயும் பாருங்கள் புதினா ஒன்று இருக்குது பாருங்கள். பாருங்கள், புதினா இதுலேயும் இருக்குதுங்க. இந்த வாரம் இருக்கிறதெல்லாம் போன வாரம் அறுவடை பண்ணுங்க, அதனால் இந்த பேக்கில் இன்றைக்கி பண்ணேங்க. டமட்டா அவரை எவ்வளோ சூப்பராக வளர்ந்துட்டு வருது பாருங்கள். கொத்தவரங்காயும் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள், முளைச்சி வந்திருக்குது பாருங்கள். விதையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேக்கிலுமே முளைச்சி வந்திருக்குதுங்க பாருங்கள். எல்லாமே முளைச்சிருக்குது பாருங்கள். நட்ட கொத்தவரங்காய்ங்களும் எல்லா செடியுமே நல்லா இருக்குதுங்க, ஒன்றும் ஆகலைங்க. வாங்க தக்காளி பழம் பறிச்சுக்கலாம். அந்த பக்கம் செடியில் இன்னைக்கு என்னுடைய சின்ன பையன் தாங்க வீடியோ எடுக்கிறாரு, அதனால நான் வந்து உங்ககிட்ட அப்படியே அறுவடை பண்ணினே பேசுகிறேங்க. சூப்பரான தக்காளி பழம் நிறைய கொத்து வச்சிருக்குது பாருங்க. கத்திரிக்காய் இது தக்காளி கத்திரிக்காய்னே வருதுங்க வாயில். மாடியில் வந்து அதிகமாக கத்திரிக்காய் அறுவடை பண்ணி பண்ணி எல்லாமே கத்திரிக்காய் மாதிரியே ஞாபகம் வருதுங்க பாருங்க. அதாவது 1/4 கிலோவுக்கு மேலே வருங்க, 1/2 கிலோவுக்கு கம்மியாக வருங்க. அதாவது மருந்து இல்லாத காய்கள், அது நம்மளுக்கு மன திருப்திங்க. பாருங்க, பீன் செடி 2 செடி சூப்பராக வளர்ந்து சூப்பராக பிஞ்சு வச்சுட்டு இருந்துச்சுங்க. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியலிங்க, வெயிலுக்கு வாடிடுச்சா என்னான்னு தெரியல. பார்த்தா திடீர்னு வாட்டம் கொடுத்துருச்சுங்க. அதான் இலையெல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கிறேங்க, இது வருதா என்னான்னு தெரியலிங்க. இது அவ்வளோதான் நினைக்கிறேங்க. இப்போதைக்கு இப்போ இது ஒரு செடி தாங்க இப்போதைக்கு நமக்கு நல்லா இருக்குது. விதைக்காவது இந்த பீன்ஸை எடுத்துடலான்னு பார்க்குறேங்க. விதைக்கு தாங்க இதை விடலான்னு இருக்கிறேன், எல்லா காயுமே விதைக்கே விட்டலான்ட்டு இருக்கிறேங்க. ஏன்னா பீன்ஸு விதையை வந்து நம்ம சேகரிக்கிறது பெரிய இதாக இருக்குதுங்க, முளைக்க வைக்கிறது. அதனால நாம் விளைஞ்சி நாம் வச்சுக்கணும்னா முளைப்புத்திறன் நல்லா இருக்கும்னு பார்க்குறேங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குத்தில் வந்துட்டு இருந்துச்சுங்க, அந்த குத்தில் இதில் நான் ஊனி விட்டேன், அது அழகாக வருது பாருங்க. பாலக்கீரை பொறுத்த வரைக்கும் வேறுண்டா போதுங்க, அழகாக வருங்க. வேறு பேக்கில் நம்ம வேறு மட்டும் நட்டு விடலாங்க. இந்த கீரைக்கு நீங்கள் பேர் சொல்லணுங்க, இந்த கீரைக்கு பேர் என்ன அப்படின்றது நீங்கள் சொல்லணுன்றது தான் என்னுடைய ஆசை. தெரிஞ்சவங்க கமெண்ட் கொடுங்க. ஏன்னா இது ஒரு கீரைங்க, பார்க்கலாம் எத்தனை பேருக்கு இந்த கீரை தெரிகிறது அப்படின்னு பார்க்கணுங்க நான். அதனால் இந்த கீரைக்கு பேர் சொல்லுங்க. பருப்பு கீரையும் இருக்குதுங்க, அதனால் பருப்பு கீரையும் கிள்ளிக்கலாம். ஏன்னா நம்ம பூச்சி அடிக்காததுக்கு முன்னே கிள்ளிடணுங்க, இல்லைன்னா இதுங்கெல்லாம் பூச்சி விழுந்துருச்சுன்னா வீணாக போயிடுங்க. பாருங்க, சூப்பரான கீரை. இந்த மாதிரி கலப்புக்கீரை நம்ம சமைக்கும் போது தாங்க எல்லா சத்துமே நம்மளுக்கு வரும். அதனால தான் நானும் இந்த கலப்புக்கீரையை நான் வளர விடுறதுக்கு காரணமும் அதுதாங்க. நான் செடியெல்லாம் முதல்ல கீரையே வளர விட மாட்டேங்க. இப்போ வந்து இந்த வெயில் அவ்வளோ காயறதுக்கு நம்ம கீரைங்க அதிகமாக எடுத்துக்கணுன்றதுனால கலப்புக்கீரை வரட்டும்னு அனுமதிக்கிறேங்க இப்போலாம். இந்த மிளகா செடிக்கு பாருங்கள், அப்படியே லைட்டாக நோ தாக்குது பாருங்கள், இதுதாங்க நோ தாக்குறது, பார்த்துக்குங்க. இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு திங்கக்கிழமை வீடியோவில் காட்டுறேங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இதை செஞ்சு காட்டுறது தான் எனக்கு நிறைய பேருக்கு இந்த டவுட் வந்துகிட்டே இருக்குதுங்க. அதனால் மிளகா செடிக்கு இலை சுட்டு நோய் வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற கேட்குற கேள்விக்கு நான் திங்கக்கிழமைக்கு இந்த செடிக்கு ஒரு வைத்தியம் பண்ண போகிறேங்க. அந்த வைத்தியத்தை உங்களுக்கு வந்து திங்கக்கிழமை காட்டுறேங்க. இங்கே பாருங்கள், காஷ்மீர் சில்லின்னு விதை போட்டோம் பார்த்தீங்களா, பூரா எப்படி முளைச்சிருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக முளைச்சிருக்குது பாருங்கள்.
ஏன்னா நான் என்ன விதை போடுறேனோ அது என்ன அழகாக முளைக்குதுன்றது தாங்க உங்களுக்கு காட்டுறேன் நான். ஏன்னா மண்ணில் அந்த அளவுக்கு சத்து இருந்தால் கண்டிப்பாக எந்த விதை போட்டாலுமே முளைச்சிருங்க. விதையே சரியில்லைன்னா கூட முளைச்சிருங்க. ஏன்னா பிஞ்சு விதையாக இருந்தால் கூட முளைப்பு வந்துடுங்க. மண் நல்லா சத்தாக இருந்தால் அந்த விதையில வந்து பிஞ்சாக இருக்குது விதை அப்படின்னா கூடமே அது முளைப்பு வந்துடுங்க. ஏன்னா மண்ணில் அவ்வளோ ஒரு நியூட்ரிஷன் இருந்தால் நல்லா வந்துடுங்க. லைப்ரரியா தக்காளி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக 2 செடி எவ்வளோ அழகாக வளர்ந்துட்டு வருது பாருங்கள். குத்தலாக வருது பாருங்கள். இதனுடைய செடியினுடைய இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு. பாருங்க அடுத்தது முள்ளங்கி 2 இருக்குது. இப்போ அறுவடை பண்ணிக்கலாம். ஏன்னா இது நல்லா பெருசாகிடுச்சுங்க. கேள்வி நேரங்க. எத்தனை வெள்ளைப்பாகல் நான் பறிச்சேன்றது தாங்க கேள்வி. உங்களுக்கு விதை போட்டதை முளைச்சதையும் காட்டிட்டேங்க. செடி எப்படி இருக்குன்றதையும் காட்டிட்டேன். வீடியோவுக்கு நல்லா சப்போர்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக முள்ளங்கி ரெடியாக இருக்குது பாருங்கள். இன்னொன்று இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் பறிச்சுக்கலாங்க. அதாவது வெள்ளை கலர் ஒன்று, ரெட் கலர் ஒன்று. அதுதான் அழகாக இருக்குங்க. பாருங்கள் ரெட் கலரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள். நானும் சளைச்சவ இல்லை அப்படின்ட்டு ரெட் கலர் வந்திருக்குது பார்த்தீங்களா. மண் இந்த மாதிரி பளபளன்னு இருக்கணுங்க. அது இருந்துச்சுன்னா நல்லா வந்து முள்ளங்கி வந்து நல்லா கிழங்கு இறங்குங்க. நம்ம வளர்த்துறது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. மண்ணை மட்டும் நல்லா வந்து கலவை கொடுத்துட்டிங்கன்னா, மண் கலவை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா விளைச்சல் அழகாக எதிர்பார்க்கலாங்க. பாருங்க முள்ளங்கி பாருங்க நட்டுருந்தோம் பார்த்தீங்க, உங்களுக்கு காமிச்சிருப்போம் வீடியோவில். பாருங்கள் முள்ளங்கியும் பாருங்கள் என்ன அழகாக முளைச்சிருக்குது பாருங்கள். இங்கேயும் முளைச்சிருக்குதுங்க. நட்டது எல்லாமே முளைச்சிருக்குதுங்க. இந்த பேக்லேயும் பார்த்தீங்கன்னா பாலக்கீரை விதைச்சதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த கீரையும் வந்துருச்சுங்க. நான் இதை மட்டும் எடுக்கிறேங்க இப்போ. ஏன்னா இந்த கீரை இருந்துச்சுன்னா பாலக்கீரையை வளர விடாதுங்க. அதனால் நான் இதை மட்டும் எடுக்கிறேங்க. அதாவது வேரோடே பிடுங்கி எடுக்கிறேங்க, கட் பண்ணலை. ஏன்னா பாலக்கீரை நல்லா வரட்டுன்றதுனால இந்த கீரை எடுத்துடுறோம். நம்ம எருவு போடுறதுனால அந்த கீரை வந்து கலப்படக்கீரையே கிடைக்குதுங்க நம்மளுக்கு. அது நம்ம கீரை விதை தூவாதே நம்மளுக்கு வந்து ஆடு சாப்பிட்றது மூலிமா நம்மளுக்கு எல்லா கீரையும் வந்துடுதுங்க. ஆட்டு எருவு போடுறதுல என்ன ஒரு நன்மை அப்படின்னா இதுதாங்க. அதாவது நம்ம கீரைக்கெல்லாம் விதை போட்டு நம்ம வந்து கஷ்டப்பட தேவையில்லைங்க. பாருங்க அழகா கீரை ரெடி ஆயிடுச்சு. வாங்க அறுவடை பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு சூப்பரான அறுவடை தாங்க. தக்காளி, 2 முள்ளங்கி, 4 பாகல், புதினா, கீரைகள், பாலக்கீரை, கத்திரிக்காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வேளைக்கு சாம்பார், பொரியல் எல்லாமே வைக்கலாங்க. முள்ளங்கியில் போட்டு சாம்பார் வைக்கலாம், பாவக்காய் புளிக்குழம்பு வைக்கலாம், கீரை பொரியல் பண்ணலாம், பாலக்கீரையும் பொரியல் பண்ணலாங்க, கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வைக்கலாம், மிளகா போட்டு சட்னி அரைக்கலாம். அப்படி நம்ம தோட்டத்தில் விளையிறத வச்சு நம்ம சமையலை நம்ம யூஸ் பண்ணி சாப்பிட்றலாங்க. வாங்க குழுக்கள் பார்க்கலாம். வாங்க வின்னரை பார்க்கலாம். சனிக்கிழமை போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா திருச்சி பிரேமில் தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அல்லி சுப்பிரமணியன். 2 பேரும் சனிக்கிழமை போட்ட வீடியோவில் வந்துச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை போட்ட வீடியோவில் அர்ச்சனாங்க. ரீனா சேக். செவ்வாய்க்கிழமை போட்ட வீடியோவில் ஜானகிங்க.
விதை போன வாரம் தேர்ந்தெடுத்து குடுத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அஜித்தாக்கு விதை வந்து சேர்ந்ததா இல்லையான்றது இன்னும் சொல்லவே இல்லைங்க நீங்க. வந்துச்சா என்னான்றத கொஞ்சம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் குணசேகரன் வாங்குனவங்களும் விதை வந்துச்சா இல்லையான்றத இன்னும் சொல்லலைங்க. அதனால போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்டது உங்களுக்கு வந்து சேர்ந்ததா இல்லையான்றத கமெண்ட் குடுங்க. புதைங்கலம் போட்ட வீடியோல பார்த்தீங்கன்னா, சானியா மிர்ஸாங்க. நிர்மலா தனசேகரன். புதன்கிழமை வந்து அஜித்தாவும் நிர்மலா தனசேகரனுங்க. வெள்ளிக்கிழமை வந்து வீடியோல பார்த்தீங்கன்னா, நான் யாரையும் தேர்ந்தெடுக்கலைங்க. ஏன்னா குடுத்தவங்களே தான் கமெண்ட் அதில வந்திருந்தீங்க. அதனால வெள்ளிக்கிழமை யாருமே புதுசா வந்து கமெண்ட்டுக்கு வரலைங்க. அதனால வெள்ளிக்கிழமை நான் யாரையுமே தேர்ந்தெடுக்கல. குணசேகரன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்சருக்கு மட்டும் ஆன்சர் சொன்னாருங்க. இன்னொன்னுத்துக்கு சொல்லியிருந்தாருன்னா, அவர நான் செக்ஷன் போடலான்னு இருந்தேன். ஆனா, அவர் ஒண்ணுத்துக்கு மட்டும் ஆன்சர் குடுத்துட்டு இருந்தாரு. அதனால வேற யாரும் இதில தேர்ந்தெடுத்தவங்களே தான் திருப்பி திருப்பி நீங்க கமெண்ட்டுக்கு வந்திருந்தீங்களே தவிர, புதுசா யாரும் வரலைங்க. அதனால தேர்ந்தெடுத்தவங்க ஆல்ரெடி நான் எடுத்ததுனால, அவங்க மறுபடியும் நான் வாய்ப்பு குடுக்க முடியாததுனால, அவங்கள குழுக்கள்ல நான் கொண்டு வந்துட்டேங்க. புதுசா வந்து யாரையும் கொண்டு வராததுனால நான் கொண்டு வரலைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நான் செக்ஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேங்க. அவங்கள்ல வந்து நான் யார தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஷ்பதேவி AR07. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சுதாமணியன் AR14. இவங்க 2 பேத்தையும் நான் வாட்ஸ்அப்ல வந்து 2 பேத்தையும் செக்ஷன் பண்ணியிருக்கிறேங்க. ஏன்னா, இவங்க வந்து நல்லா வந்து வாட்ஸ்அப் குரூப்ல போடுற வீடியோங்கள் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால, நான் இவங்கள வந்து டைரக்ட்டா செக்ஷன் பண்றேங்க. உங்களுக்கு என்ன அட்வான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப்ல போடுற வீடியோவ எங்களால வந்து டைமுக்கு பதில் குடுக்க முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றவங்களுக்கு தான் இந்த முறையே கொண்டு வந்தேங்க. ஏன்னா, எல்லாருமே குடுத்தவங்களே மறுபடியும் வந்து குடுக்கறதுனால, புதுசா யாராலயும் வந்து குடுக்க முடியாததுனால தான் நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பே ஒண்ணு ஓப்பன் பண்ணி, உங்களுக்கு வந்து அதில வந்து நான் இப்போ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி, அதில நீங்க வந்து பார்த்து நீங்க கமெண்ட் குடுத்துட்டு வந்தா கூட நான் வந்து டைரக்ட்டா செக்ஷன் பண்றேங்கன்னு சொல்லியிருந்தேங்க. அதனால அந்த மாரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்கள்ல 2 பேர் நான் வந்து புஷ்பதேவியும், ம் புஷ்பதேவி அப்புறமேட்டு சுதாமணியன் 2 பேத்தையும் செக்ஷன் பண்ணியிருக்கிறேங்க. சரி வாங்க குலுக்கல் போடலாம். ஒண்ணு எடுத்துட்டேன். இன்னொன்னு எடுக்கிறேங்க. புஷ்பதேவிங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, திருச்சி பிரேமலதாங்க. வாழ்த்துக்கள்ங்க உங்களுக்கு. வாழ்த்துக்கள்ங்க. நீங்க வந்து வாட்ஸ்அப்ல அட்ரஸ் குடுக்க வேண்டாங்க. நீங்க வந்து தனியா பர்சனலுக்கு அட்ரஸ் குடுங்க. மத்தவங்களுக்கும் வாழ்த்துக்களுங்க. அடுத்த வாரம் வாய்ப்பு இருக்குதுங்க. மத்தவங்களும் முயற்சி பண்ணுங்க. புதுசா வரவங்களுக்கு வாய்ப்பு நெறையவே இருக்குதுங்க. அதனால விதை வாங்குனவங்களுக்கு வாய்ப்பு முடிஞ்சிருதுங்க. புதுசா வரவங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால இன்னும் 2 வாரம் நம்ம கையில இருக்குதுங்க. அதனால நீங்க கவலைப்படாத கமெண்ட் குடுத்துட்டு வாங்க. அடுத்த வீடியோ திங்கட்கிழமை வருதுங்க. பாருங்க. பாய்.